லாஸ்ட் கிளாஸ்ல ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ். நார்மலி how will you represent a number mathematically? ஏபிங்கிற ஒரு 2 digit number. How will you represent this maths? இது ஒரு 2 digit number. For example 785. இதுல எத்தனை டென்ஸ் இருக்கு? 78 டென்ஸ் இருக்கு. எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 785 ஒன்ஸ் இருக்கு. எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 700s இருக்கு. So I'm not asking the place value. இப்போ யூனிட் பிளேஸ் வேல்யூனா என்னது? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடியது இது என்னது? 8. அது கேட்கல. How many tens are there? How many tens are contained in this number? அதாவது 785 ரூபி நோட் இருக்கு உங்கள்கிட்ட. 785 ரூபாய் நோட் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எத்தனை 10 ரூபாய் இருக்க முடியும் அப்படின்னா 78. எவ்வளவு 100 rupees இருக்கும். ஸோ அதனால 785 எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா 7 into 100 plus என்னது 8 into 10 plus என்னது 5. This way. Or this can be written as 78 into 10 plus another 5 or simply 785. அப்போ ஒரு 2 digit number. அப்போ AB அப்படிங்கிற 2 digit நம்பரை how do you represent? AB அப்படிங்கிறது 10A plus another B. So this is the representing a 2 digit number as a mathematical expression. இது ABC. இது எப்படி எழுதுவீங்க? இது எப்படி எழுதலாம்? 100A plus 10B plus C. இப்போ இதில் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். எஸ்பெஷலி பேசிக் நியூமரசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ஃபார் CSAT civil service examinations. இப்போ take 2 digit number, reversing the digits ல இருக்கும். 75 reversing the digits 57. அப்ப AB என்ன பண்ணலாம்? B. First we'll see what is the difference between these two numbers. இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். A difference between a 2 digit number and reversing its digits. 2 digit நம்பர் அது ரிவர்ஸ் பண்ண நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? அதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் AB? 10A plus B. Difference. I put difference. Difference is normally difference is what? Difference cannot be negative னு சொல்லியிருக்கேன். Difference never be negative. Difference ஓட definition என்ன? What is the difference ஓட definition என்ன? டிஃபரன்ஸுக்கு டெஃபினேஷன் என்ன? டிஃபரன்ஸுக்கு டெஃபினேஷன் என்ன? அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஃபரன்ஸுக்கு டெஃபினேஷன் என்ன? அவ்வளோதான், லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். அதான் டெஃபினேஷன். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, லார்ஜஸ்ட் மைனஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 and 3? 2. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 and 5? 2 தான். What is the difference between -5 and -4? 1. எது largest number? -4 minus of -5. What is the difference between -10 and +10? 0 ன்னு சொல்லுவீங்க. 0லாம் கிடையாது. 20. மைனஸ்ல சொல்லவே கூடாது. 20. Difference can be 0, but difference cannot be negative. Difference எப்போ 0 ஆகும்? சேம் நம்பரா இருந்தா 0 ஆகும். மற்றபடி எப்பவுமே டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால தான் டிஃபரன்ஸ் மைனஸ் யூஸ் பண்ணனா பெருசு சிறுசு வித்அவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி அஸ்யூம் திஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் அப்படி சொல்லி அதனால சோ வாட் இஸ் திஸ் நம்பர்? 10b plus c. அப்ப டிஃபரன்ஸ் நீங்க மைனஸ்ன்ற மாதிரி ஆகும். டிஃபரன்ஸ் அந்த இடத்துல பெருசு வந்து சிறுசு கழிக்கும். அவ்வளவுதான். அப்ப வாட் இஸ் 10a minus a? 9a. இது மைனஸ் தானே, அப்ப எவ்வளவு வரும்? 9b. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 என்னது? a minus b. அப்ப இதுல இருந்து என்ன ஜெனரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, the difference between a number and reversing its digits is always a multiple of என்னது? 9.
அந்த மல்டிபிள் ஆஃப் 9 how many times multiple of 9 அப்படின்னா அந்த ரெண்டு டிஜிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த டைம்ல மல்டிபிள் ஆஃப் 9 அந்த டிஃபரன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 47 இன்னொரு நம்பர் என்ன 74 இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருங்கிறத உடனே சொல்லிடலாம் 7க்கு 4க்கு டிஃபரன்ஸ் என்ன 7க்கு 4க்கு டிஃபரன்ஸ் என்ன 3 அத மல்டிபிள் ஆஃப் 9 எவ்வளவு 27 தான் இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் புரியாத மாதிரி தெரியல நிறைய பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19 ஒரு நம்பர் எடுத்துங்க 19 ரிவர்ஸ் பண்ண என்ன வரும் 91 இந்த 19க்கும் 91க்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா இருக்கும் 8 into 9 இருக்கும் 72 இருக்கும் அந்த 8ங்கிறது என்னது the difference between 1 and 9 so the difference between for example 33க்கும் 36 டிஃபரன்ஸ் வரும் சொல்லுங்க கரெக்ட் ஏன் 27 அவ்வளவுதான் நீங்க போட்டு 63 minus 36 போட தேவையில்லை so it is always any two digit number and it's reversing the digits the difference is always a multiple of 9 அதை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் 48 ஒரு 2 டிஜிட் நம்பர் இப்போ 48க்கு 2 டிஜிட் நம்பர் இன்னொரு நம்பர் என்ன வரும் 84 இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 8க்கு 4க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 4 into 9 என்னது 36 நீ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் 84 minus 48 must be equal to 30 right அடுத்து அதே 2 digit number plus reversing the digits so this is 10a plus b plus 10b plus a எவ்வளவு வரும் so this is 11a plus அப்போ a 2 digit number and reversing the digits ரெண்டையும் ஆட் பண்ணா it is always going to be a multiple of என்னது 11 எவ்வளவுனா அந்த digits ஆட் பண்ணீங்கன்னு வெச்சீங்களே அதோட மல்டிபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 49 ஓட 94 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 13 times 11 13 times 9 தானே 4 plus 9 என்ன 13 times 11 வரும் 13 times 11 எவ்வளவு 130 plus 13 143 இது 18 81 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 19 11 9 into 11 okay so தெரிஞ்சிருச்சு this is the concept a two digit number reversing the digits sum is a multiple of 11 difference is multiple of என்னது 9 இதுல ஏதாவது டவுட் இருக்கா heading basic numeracy numbers அதில் 2 digit numbers எழுதிங்க or numbers and reversing the digits reverse digits next வந்து 3 digit number minus or difference CDA reversing the digits இது என்ன பண்ணலாம் this is 100A plus 10B plus C minus whenever in mathematics minus is there always another always safe to open another bracket சும்மா கூட bracket open பண்ணலாம் இத கூட bracketல போட்டா தப்பே கிடையாது மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னா they use more of brackets அப்பதான் பிரச்சனை வராது so this is 100C plus 10B plus C இப்போ எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு வரும் 90 99A B irrelevant ஆயிடும் B வந்து தேவையில்லாத மாதிரி B என்னது get cancel 10A 10B minus 10B cancel அடுத்து என்ன வரும் this is minus 99C so therefore this is going to be அதே மாதிரி தான் அங்க மல்டிபிள் பண்ண இருந்தது 9 இருந்தது இங்க மல்டிபிள் பண்ணது 99 multiple of 99 extreme digits ஓட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் இப்போ 784 487 இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும் எத்தனை டைம்ஸ் 99 3 times 99 3 times 99 எவ்வளவு 300 ல இருந்து 3 கழிக்கும் எவ்வளவு 297 இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்
கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு திஸ் இஸ் டிவிசிபிள் பை என்ன நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ டிவிசிபிலிட்டி 99. அந்த டிவிசிபிலிட்டிலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும். அந்த டிவிசிபிலிட்டியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் how will you check a given number is divisible by 12? ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அது 12ஆல டிவைட் ஆகுமான்னு how will you check? லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் பார்த்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது யூ ஆர் டெல்லிங் என்ன சொல்றீங்க அப்படின்னா 3 and 4 செக் பண்ண சொல்றீங்க. Can I check 2 and 6 ஆல்சோ? பண்ணலாமா பண்ணக்கூடாது? அதான் ரொம்ப முக்கியம், இங்க மேத்ஸ் ரொம்ப முக்கியம். சார் ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றதுக்கு 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணனா போதுமா, இல்ல 2ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணா போதுமா? அதான் என்னோட கொஸ்டின். ஏன் 2 and 6 செக் பண்ணி பார்க்கலாமா? பண்ணா 12ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண முடியுமா? ஏதப்பா இல்ல இங்க பிரைமே இல்லையே, 4 வந்து பிரைம் கிடையாதுல்ல. அதுதான் நான் சொன்னேன், என்ன கான்செப்ட் அது. சரி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் நம்பர், யூ டேக் a number 30. Is 30 divisible by 6? 30 6ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 30 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். இதை வச்சு நான் 30 12ஆல் டிவைட் ஆகும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி டிவைட் ஆகும்போது இந்த ரெண்டு நம்பர் எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து செக் பண்ணும்போது வெரிஃபை தீஸ் டூ ஆர் என்னது கோப்ரைம்ங்கிற கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 6ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா ஆக்சுவலி 2 and 6 வெரிஃபை பண்றது ஒண்ணுதான். என்ன வெரிஃபை பண்றீங்க? 6ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுதான்னு வெரிஃபை பண்றீங்க. ஏன்னா 6ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா எதால டிவைட் ஆகும். அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னா, ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆச்சுன்னா எதால டிவைட் ஆகும்னு சொல்ல வரோம்? 12ஆல டிவைட் ஆகும்னு சொல்ல வரோம். அது தப்பு இல்ல. அப்போ ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இட் மஸ்ட் பி divisible by 4 as well as என்னது 3. இப்போ ஒரு நம்பர் 20ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? 4 and 5க்கு தான் போகணும். 2 and 10க்கு போக முடியாது, போகக்கூடாது. போட்டா தப்பா வரும். ஓகே நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணி என்ன வருதுன்னு பாருங்க. ஏதாவது ரிலேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. வருதானே? ட்ரிபிள் 1 வருதா? கரெக்டா வருதா? வருது. ட்ரிபிள் 1 வரணும்னா ஒரு கண்டிஷன் வரணும். ஒரு கண்டிஷன் இல்லாம ட்ரிபிள் 1 வராதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 108 பிளஸ் எவ்வளோ 10b பிளஸ் c பிளஸ் 100c பிளஸ் 10b பிளஸ் a 101 a பிளஸ் 101 c. இங்க என்ன வரும்? 20b. So I'll get a relation whenever the middle digit is what? 0. Middle digit 0 இருந்தா I'll get a relation. So for example 208 208 802 என்ன வரும்? It's going to be 101. எவ்வளவு வரும்? a plus c. எப்போ கண்டிஷன் என்னது? மிடில் டிஜிட் 0 வரலாம். இப்ப எல்லாம் மிடில் டிஜிட் 0 இல்லைன்னா இதுக்கு ஒரு ரிசல்ட் வராது. ஸோ இந்த கண்டிஷன் அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் அடிஷனுக்கு 2 டிஜிட் மாதிரி இங்கே வராது. இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இஃப் பி must be equal to 0. பிங்கிறது என்னது? The middle digit must be equal to. Okay, we'll do some problems. The basic problem will start. Take a problem. The difference between a 2-digit number, the difference between a 2-digit number and the number formed by reversing its digits, and the number formed by reversing its digits is 36. Find the number if the sum of the digit is 10. Find the number if the sum of the digits is 10. What is the answer? Or how many such numbers are there? Or what is the largest number? எப்படினாலும் கேட்கலாம்.
First I'll do in detail. அப்புறம் I'll do this problem. You can shortcut கிடையாது. Mentally you can solve this problem. So first வந்து நமக்கு தெரியும் கொடுத்திருக்க 10x plus y. Reversing the digits ஆனது 10y plus x. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 36 னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் இதெல்லாம் ஆட் பண்ணா ஏற்கனவே பார்த்திருக்கோம். This is going to be 9x minus y equal to எவ்வளவு 36. Therefore what is x minus y? X minus y is equal to 4 is the first equation. இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க என்ன? What is sum of the digits? 10. அது என்னது? Equal to 10. இது ரெண்டையும் சால்வ் பண்ண முடியுமா? x minus y is equal to, so therefore அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 2x is equal to எவ்வளவு? 2x is equal to 14. Therefore what is x is equal to 7. When x is equal to 7, what is y? Y is equal to 3. Therefore what is the number or what are the numbers? The difference between என்ன கொடுத்திருக்காங்க? The difference between two digit number and the number obtained by reversing the digit is 36. So therefore the number is 73 or என்னது 37. ரெண்டுமே கரெக்ட் தான். Suppose conditions கொடுக்கல, x plus y is equal to 10 கொடுக்கல, the sum of the digit is equal to 10 கொடுக்கல அப்படின்னா what is the largest number? நிறைய நம்பர் இருக்கும், அதுல எது largest two digit number? அப்ப என்ன கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க? இது மட்டும் தான் கிடைக்கும், இந்த கண்டிஷன் வராது. அப்ப x minus y-ங்கிறது 4 அப்படின்னா அந்த ரெண்டு டிஜிட், அந்த ரெண்டு டிஜிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 4 இருக்கணும். அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 95. Largest such number is 95. Smallest such number is 15. புரியுதா? அந்த டிஜிட்ஸோட டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க 4 அப்படின்னா, செகண்ட் கண்டிஷன் அந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் கண்டிஷன் sum of the digit is equal to 10. அது கொடுக்கல, ப்ராப்ளத்துல கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு reversing the digits difference is 36 அப்படின்னு சொல்லிட்டு what could be the largest two digit number அப்படின்னு கேக்குறாங்க. largest two digit number னா என்னது? 95. smallest two digit number னா என்னது? 15. அதாவது டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கணும். டிஃபரன்ஸ் 4 இருக்கும்போது அப்போ 1ல தான் மினிமம் ஆரம்பிக்கும். அப்போ 1னா 1 + 4 5. லார்ஜஸ்ட்னா 9ல இருக்கும். இப்போ சிவில் சர்வீஸ் ஒரு இன்டர்வியூல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்ட கொஸ்டின், சிவில் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மேத்ஸ், சில பேசிக் மேத்ஸ்லாம் கேட்பாங்க. they'll ask you to prove the, நம்ம பேசிக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு தியரம் பார்த்துருப்போம்ல, என்ன தியரம்? பித்தாகரஸ் தியரத்துக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப், படம் வரைஞ்சே ப்ரூவ் பண்ணிடலாம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கூட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மேத்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம்னு பேப்பர் கொடுத்துறாங்க. நிறைய பேர் பேப்பர் கொடுத்துட்டு ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம், அது நீங்க ஒரு a + b ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சலாம், நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சிம்பிளான கொஸ்டின்ஸ். what is the largest number which can be formed using 3 digits? 3 different digits. What is the largest number which can be formed using என்னது 3 different digits அப்படின்ட்டு பேப்பர் கொடுத்துறாங்க. அந்த டிஜிட்ஸ் எழுதுங்க. என்ன சொல்லலாம் நீங்க? கொஸ்டின் புரியுதா? 3 இலக்கங்களை வச்சு மிகப்பெரிய எண்ணம் உனக்கு கொடுங்க, அந்த எழுதுங்க அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்துறாங்க. அதில் 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் எழுத முடியும், வேற எதுவுமே நீங்க எழுத முடியாது. there is no mathematical symbol, nothing. 3 டிஜிட்ஸ் எழுதணும். நான் போன ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். எதை குழு பண்ணலாம் அப்படின்னா, நீ சொல்லுங்க பாங்க. நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் 7 8 பார்ப்பாங்க. ஓஹோ 9 இருக்கே, 9 முன்னாடி போடும். 9 8 7. அப்ப நம்ம படிச்ச சர்ட்ஸுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே, இண்டீசஸ்க்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. 2 3 4 பெருசா, இது பெருசா? இது எவ்வளவு பெருசு தெரியுமா? இங்க எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணிருக்கேன்? 3 டிஜிட் தானே யூஸ் பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க ஆன்சர். வாட் இஸ் ஆன்சர்? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், இந்த 9 எங்கடா போடுறது? மேல இருந்து போட்டா இதாகுமா, கீழ இருந்து போட்டா இதாகுமா?
அதாவது இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா, 9 பவர் இல்ல 7 பவர் 8 பவர் 9. ஏன்னா இவர் கால்குலேட்டிங் ஃப்ரம் எங்க, மேல இருந்து நான் வந்து வரீங்க, மேல இருந்து வரும்போது 859ங்கிறது என்ன பெரிய மிகப்பெரிய நம்பர். அதை வந்து இவர் மல்டிப்ளைங் வித் என்னது சோ மெனி 7. நீங்க ரெண்டுல ஏதோ ஒன்று எழுதினாலே அவருக்கு போதும். சரியா, இதை எழுதுவீங்களான்னு செக் பண்றாங்க, அவ்வளவுதான். நம்ம நார்மலா வந்து 7. சரி, அடுத்து என்ன சொன்னாங்களா, ஒரு அடுத்து ஒன்று கேட்க, ஓகே ஒன் மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் இஸ் அலவுட் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன ஆன்சர், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் இஸ் அலவுட், 3 டிஜிட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், இதுவே மிகப்பெரிய நம்பர். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் அலவுட். ஆச்சரியமா பாக்குறீங்க, அந்த ஆன்சரே ஆச்சரியம் தான். என்ன தெரியுமா, இது மிகப்பெரிய நம்பர் ஆயிடும். என்ன, இது மிகப்பெரிய நம்பர். இப்ப என்ன போட்டிருக்கேன் பக்கத்துல, ஒரு ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறினா என்னது, அது ஃபேக்டோரியல்ஸ். அந்த நம்பருக்கு நமக்கே தெரியும் 74 ஃபேக்டோரியல்களை கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணாது. இதுக்கு ஃபேக்டோரியல் வச்சுங்களே எங்கேயே போயிடும். அதை பத்தி பேசவே முடியாது, அவ்வளவு பெருசு. அதுக்கு ஆன்சர் அந்த ப்ராப்ளம் போடாச்சா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ அந்த போன ப்ராப்ளம் இருந்தது இல்ல, போன ப்ராப்ளத்துக்கு வந்து இன்னும் எனக்கு ஆன்சர் தெரியல சார் அப்படின்னு நீங்க சொல்றதை விட என்ன பண்ணலாம்னா, அதுக்கு என்ன போன ப்ராப்ளம் மாதிரி கேட்டாங்கன்னா என்னது, யூ கேன் கோ ஃப்ரம் என்னது ஆப்ஷன்ஸ்லேயே போயிடலாம். போன ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க சால்வ் பண்ண கூட மென்டலி எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரன்ஸ் என்ன 36. டிஃபரன்ஸ் 36னா நமக்கு தெரியும் டிஜிட்ஸோட டிஃபரன்ஸ் என்னது 4. அப்ப ஆட் பண்ணா என்ன வருது, கொடுத்துருக்காங்களா, ஆட் பண்ணா என்ன வருது 10. அப்ப டிஃபரன்ஸ் 4 ஆட் 10, இதுக்கு நமக்கு தெரியும் என்ன நம்பர் வர முடியும். டிஃபரன்ஸ் 4 ஆட் பண்ணாதுன்னா 37 ஆர் 73. இப்ப ஆப்ஷன்ல இருக்கும் தெரியுங்களா, ஆப்ஷன்ல 73 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு 36, செக் பண்ணி பாக்குறோம் ஒர்க் அவுட் ஆகல, 36 வந்து ஆட் பண்ணா வரல, அப்போ கொடுத்துருக்க நம்பர் வச்சு ஆப்ஷன்ல இருந்து கேன் போகும். சில கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ல இருந்து போக முடியாத ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் ஒரு கொஸ்டின் எழுதுங்க. The sum of the two digit number, the sum of the two digit number and reversing its digits is 121. Reversing its digits is 121. How many such numbers are there? Sum of two digit number and its reverse is 121. How many such numbers are there? Answer na 4. ஒன்றும் இல்லை, நமக்கு மென்டலா வில் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின்ஸ். சம் ஆஃப் த டூ டிஜிட் நம்பர் அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ் த டிஜிட்ஸ். எவ்வளோ டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எந்த மல்டிபிளா இருக்கும், 11 மல்டிபிளா இருக்கும். இது எவ்வளோ ஆன்சர் 121. 121 how many times 11? 11. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் என்னவா இருக்கும் 11 இருக்கும். ரெண்டு நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 11. எப்படி எத்தனை நம்பர் இருக்கு, அது மாதிரி ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 11 வர்ற மாதிரி எத்தனை டிஜிட்ஸ் 2 டிஜிட் நம்பர் இருக்கு. ஒண்ணுல ஆரம்பிக்க முடியுமா, 2ல எப்படி ஆரம்பிக்கும் 29. 29 பிளஸ் 92 என்னது 120. அடுத்து 38 அப்படின்னா அதோட பேர் வந்துடும். அடுத்து 47 அப்படின்னா 74. அடுத்து 56. அடுத்து அவ்வளவுதான். How many such numbers are there? 8 such numbers are there. How many pair of numbers are there? 4 pairs. How many such numbers are there? 8 numbers. Adila what is the smallest number? 29. Largest number 92. Okay, next take a problem. The difference between 3-digit number and its reverse, which is also a 3-digit number, is 594. Middle digit is 0. Middle digit is 0. How many such numbers are there? So x, y, z. Difference is z by x. In a more specific, what is the middle digit? நம்ம பார்த்தோன்னே தெரியும், இந்த டிஃபரன்ஸ் வந்து 99ஓட மல்டிபிள்.
594 how many times 99? 6 times. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 6. எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1ல இருந்து ஆரம்பிங்க. 107, அப்புறம் 208, 309, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்ன வரும்? 701, 802, 903. 600 எடுக்கலாமா? 600 3 டிஜிட் நம்பர் தானே. 600 ரிவர்ஸ் பண்ண என்ன வரும்? டிஃபரன்ஸ் என்னது? அதுதான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கா. ரிவர்ஸ் இந்த டிஜிட்ஸ் பண்ணும்போது அந்த டிஜிட் எப்படி இருக்கணும்? 3 டிஜிட் நம்பரா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அப்போ யூ கேன் டேக் வாட் 600 ஆல்சோ. நார்மலா 600 மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கொடுத்துருக்கு. அது ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் till 20, 25 வரைக்கும் given number is divisible by 2 or number 2 and divide ஆகுது. Last digits must be given number. How will you check a given number? Sum of the digits must be divisible by 3. Sum of the digits. For example, 4, 7, 8. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. Add up the digits. இது எவ்வளவு? 19. 19 is not a multiple of 3. Therefore, this number is not a divisible by 3. How do you check a given number is divisible by 4? To check this number is divisible by 4, it is enough to check the last 2 digits alone. If the last 2 digits divisible by 4, then the entire number is another divisible by 4. எப்படி? சொல்றேன், இதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. I am going to check whether a plus b is divisible by c. A is divisible by c. Suppose b is not divisible by c, then what is the conclusion? நான் சொல்றது புரியுதா? a plus b ரெண்டு நம்பர் வந்து a plus b வந்து c ஆல டிவைட் ஆகுதான்னு நான் செக் பண்ணணும். a டிவைட் ஆகுதுன்னு கண்டிப்பா தெரியும் எனக்கு, c ஆல டிவைட் ஆகுது. ஆனா b டிவைட் ஆகலைன்னு தெரியுது. அப்போ a plus b c ஆல டிவைட் ஆகுமா ஆகாது? கண்டிப்பா ஆகாதானே? ஆகாது. சரி, a divisible by c, b also divisible by c. Can I conclude that a plus b is always divisible by c? சொல்லலாமா? சொல்லலாம். சொல்ல முடியாதுன்னா நீங்க தான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். முடியும். சரி, a is not divisible by c, b is also not divisible by c. அப்போ what is அப்போ a plus b may be divisible by c, may not be divisible by c. எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். For example, 16 plus 20. 16 divisible by 3 இல்ல, 20 divisible by 3 இல்ல, பட் ஆட் பண்ணாது divisible by 3. அதே 16 plus 19 போட்டீங்கன்னா 16 not divisible by 3, 19 also not divisible by 3. If you add also not divisible by 3. Okay, இதுதான் இங்க நான் சொன்னேன்ல. இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? இந்த நம்பரை I am going to write 78,431 into 100 plus 48. எந்த நம்பரையும் இப்படி எழுதலாமா? எவ்வளவு பெரிய நம்பர், என்ன எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி நான் எழுதல. மீதி இருக்க நம்பர் இந்த 48 தவிர மீதி இருக்க நம்பர் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ். இது divisible by 4 எதனால? Because of the presence of 100. 100 is always divisible by 4. அப்போ இது divisible by 4. அப்போ இது என்டையர் நம்பர் divisible by 4 இருக்கணும்னா இது என்னவா இருக்கணும்? divisible by 4. ஏதோ ஒரு நம்பர் இப்படி இருக்கு, இது divisible by 4 அப்படின்னு செக் பண்ணணும். எதை செக் பண்ணா போதும்? இது. ஏன்னா இந்த நம்பர் என்ன தெரியுமா? abc x into 100 பிளஸ் என்னது? இதேதான் 8க்கு என்ன பண்ணுவோம்? 8 last 3 digits. 8க்கு என்ன பண்ணுவோம்னா I'm going to write this into so many thousand plus the 3 digit number. 1000 is always divisible by what? 8. 16க்கு அதே மாதிரி 10,000 அப்படியே போயிட்டு. ஓகே, 5 எப்படி ஒரு நம்பர் டிவைட் ஆகும்? 5 0 அப்படி ஒரு நம்பரை பார்த்தோம்னா இது 25 ஆல டிவைட் ஆகுமான்னு அது 2 டைம்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
லாஸ்ட் 2 digits divisible by 25. அவ்வளவுதான். Simple. அப்படின்னா லாஸ்ட் 2 digits எப்படி முடியணும்? 00 அல்லது 25 அல்லது 50 அல்லது 75. அவ்வளவுதான். வேற எதுல முடிஞ்சாலும் ஆகாது. லாஸ்ட் 2 digits must be divisible by என்னது? 25. அதே மாதிரி தான் 125. 125 என்ன பண்ணோம்? ஒரு நம்பர் 125 டிவைட் ஆகுதுன்னா லாஸ்ட் 3 digits must be divisible by என்னது? 125. அல்லது நம்பர் எப்படி முடியணும்? 125, 250, அடுத்து அதெல்லாம் அடிக்கிறது 375, அடுத்து 500, 675, 750, 875. நம்பர்லாம் தெரியும். இந்த 375 அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 37.5% என்னது? வாட் இஸ் 37.5%? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். 37.5னா உங்க கண்ணுக்கு உங்க ஞாபகம் என்ன போகும்? 3/8, 67.5%, 5/8. 1/8ங்கிறது எவ்வளவு? 1/8னா உங்க கண்ணுக்கு என்ன தெரியணும்? 12.5. 1/8. 1/12னா எவ்வளவு? 8.33. 1/12னா உங்க கண்ணுக்கு 8.33ன்னு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் 8.33% போனஸ் கேட்பாங்க. 8.33 போனஸ்னா என்னது? 1 மந்தோட சேலரி கேட்பாங்க. How do you check a given number? You have to check what? 2 and 3. கொடுத்திருக்க நம்பர் ஈவனான்னு பார்க்கணும். ஈவனா இருந்தா என்ன பண்ணணும்? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பார்க்கணும். ஆடா இருந்தா என்ன பண்ணணும்? நாட் டிவிசிபிள் முடிவு பண்ணணும். அடுத்து 7. ஒரு நம்பர் எடுத்துங்க 184. டேக் லாஸ்ட் 2 digits. அதை டபுள் பண்ணுங்க. லாஸ்ட் 2 digits டபுள் பண்ணா என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணா என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட். நிறைய காலையும் அதான் சொன்னாங்க. டபுள்ங்கிறதுக்கும் ஸ்கொயரையும் குழப்பிக்காதீங்க எப்பவுமே. சார் டபுள்னா என்ன அர்த்தம்? இன்டு 2 அல்லது திரும்ப அதே என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஸ்கொயர்ன்ற வார்த்தை வந்தா மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும். ட்ரிபிள்னா என்னது? 3 times ஆட் பண்ணுவேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டபுள் த ஸ்பீட் ஆகுறதுனா என்ன பண்ணுவீங்க? 2x வருதா? 2xனா என்ன அர்த்தம்? மல்டிப்ளைங் 2. 2xனா டபுள். 3 times பண்ணா என்ன வரும்? 3x. 1.5x, 0.5x. ஸோ 4 டபுள் பண்ணுங்க. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் எடுத்தா என்னது? இந்த 8 2 digit ரிமைனிங் நம்பருக்கும் இந்த 8க்கும் டிஃபரன்ஸ் வரும். 10. 10 is not a multiple of 7. Therefore, it is not divisible by 7. Just know the rule. For example, you take number 84. 4 double பண்ணுங்க. 8. What is 8? Difference 8. 8 minus 8. 0. 0 is a multiple of? 0 is a multiple of any number. 0 is a multiple of any number. So therefore, which is divisible by another? 7. You can check any number. Take a number 315. 5 double பண்ணுங்க. What is double of 5? 10. What is 31 minus 10? இந்த நம்பர் தான். 5 விட்டுறணும். அடுத்து இருக்க 31 minus 5 21. Is 21 multiple of 7? Therefore, this number is 32. அடுத்து பாருங்க. 6 8 6 7. Whether this is a multiple of 7 ன்னு பார்க்கறேன். 7 டபுள் பண்ணுங்க. 14. What is the difference? Difference கண்டுபிடிக்கணும். 672. Whether 672 is a multiple of 7 தெரியாது. அப்ப திரும்ப இன்னொரு தடவை அதுக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ what is 2? 4. அப்போ 67 4 எவ்வளவு? 63. Is this a multiple of 7? இதுக்கு பேசாம என்ன பண்ணிடலாம்? நார்மலா கொடுத்துருக்க நம்பர் 7ஆல நோ த ரிசல்ட். பட் 7க்குலாம் இந்த மாதிரி பண்ண வேணாம். 7க்கு என்ன பண்ணிடலாம்? கொடுத்துருக்க நம்பர் வெதர் 7ஆல டிவைட் ஆகுதுன்னு மேனுவலா என்ன பண்ணிடலாம்? செக் பண்ணிடலாம். பட் திஸ் இஸ் ஏ மெத்தட். நெக்ஸ்ட் 8 பார்த்தோம். 9க்கு how do you check a given number is divisible by 9? Sum of the digits must be divisible by another 9. Sum of the digits must be divisible by 9. 10. 11 very important. 11. How do you check a given number is divisible by 11? அப்படின்னா இது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. A B C D E. Take the sum of the alternate digits and this. Assume that this is equal to x. Assume that this is equal to y. Then find x difference y. This x difference y must be a multiple of
11. Multiple of 11 is 0, 11, 22, etc. Can be 0 also. So sum of the digits in the odds places, sum of the digits in the even places, difference must be a multiple of 11. For example, 503, 679, 537, alternate numbers. What is 5 plus 3 plus 7? 15. What is மேல உள்ள நம்பர்? அது எவ்வளவு? 15. Difference என்ன? 0. Therefore, this number is a multiple of 11. The 11 concept அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. Take this question. Take this question. This 9-digit number is a multiple of 11. Find the value of x. This 9-digit number is a multiple of 11. Find the value of x. இது ஒரு 9 இலக்க எண். 11ஆல் வகுபடும்னு சொல்லிட்டாங்க. x இன் மதிப்பு என்ன? எவ்வளவு? 5. வேற ஆன்சர் போட்டிங்களா? ஸ்டார்டே பண்ணல இன்னும். கோலமாவது போடலாம் இல்ல. இப்படி ஒரு மேல ஒரு கோலம் கீழே ஒரு கோலம். மொதல் கண்டுபிடிங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதானே. இருக்கிறதே சிம்பிள் தானே. அந்த எக்ஸ் இருக்கிறத கூட ஆட் பண்ணாதீங்க. மேல இருக்கிறத கண்டுபிடிங்க. எக்ஸ் இல்லாத கண்டுபிடிங்க. முத பாருங்க. 1 எக்ஸ் 3 9 1. இன்னொன்னு என்ன வரும்? 0 4 0 4. இதை ஆட் பண்ணா என்ன வருது? எக்ஸே இல்லாத ஆட் பண்ணா என்ன வருது? என்ன வருது? மேல ஒரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் ஆட் பண்ணா என்ன வருது? 30 தான். மேல இருக்க நம்பர் ஆட் பண்ணா என்னமா வருது? இதை ஆட் பண்ணா 8 வருது. ஒரு இது 8. இன்னொன்னு பாருங்க. எவ்வளவு? 9 plus 1 10. 14 14 மட்டும் கிடையாது. 14 plus என்னது? x. இப்ப எடுத்து இங்கதான் ரொம்ப முக்கியமான. இது ரெண்டு ஈக்குவலா வரணுமான்னு பாக்கணும். ஈக்குவலா வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த பக்கம் அதிகமா இருக்கு. அப்ப ஈக்குவலா வரலன்னா அடுத்த பாசிபிலிட்டி என்னதுன்னா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கலாம்? 11 இருக்கும். அப்படின்னு அர்த்தம் இந்த நம்பரை 8ல கழிச்சீங்கன்னா 11 வரணும். அப்ப இந்த நம்பரை 8ல கழிச்சா 11 வரணும்னா இந்த நம்பர் என்னவா இருந்தாதான் 11 வரும். இதையும் இதை 8ல கழிச்சீங்கன்னா 11 வரணும். அப்ப இந்த 14 plus x என்னவா இருக்கணும்? சார் புரியுதா? இது வந்து x, இது வந்து y. x equal to y not possible. ஆனா x minus y 11 இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. yங்கிறது பிக்சட் 8. அப்போ இங்க எந்த நம்பரை 8ஆல கழிச்சா 11 வரும்? எதை 11 கழிச்சா 19. அப்போ 19 வரணும்னா 14 plus x என்னது? 19. அப்போ what is the value of x? 5. So therefore x 5 இருந்தா மட்டும்தான் இந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகும். இல்லைன்னா டிவைட் ஆகாது. புரியுதா? ப்ராப்ளம் போடுவோம். புரிஞ்சுக்குவீங்க. டவுட் இருக்குங்களா? இன்னொரு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு இது பண்ணுங்க. This 8-digit number. This 8-digit number is divisible by 11. Find the value of a. எவ்வளவுங்க? 9. மேல உள்ள நம்பர் ஆட் பண்ணுங்க. 18 23. கீழே உள்ள நம்பர் ஆட் பண்ணுங்க. 25 plus a. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 11 வரணும். அப்போ இது வந்து இது 23 விட 11 அதிகமா இருக்கணும். அப்ப எவ்வளவு இருக்கணும்? 34. 34 இருக்கணும்னா what is the value of a? 9. இல்ல சார் ரொம்ப எனக்கு இதா கரெக்டா கண்டுபிடிங்கன்னா 23ல இருந்து 25 கழிங்க. கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? -2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன நம்பர் அதை ஆட் பண்ணணும். என்ன நம்பர் இருக்கு? 11 ஆட் பண்ணி. ஸோ 9. அடுத்து ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூ ஹேவ் டு செக் ஃபார் த டிவிசிபிலிட்டி ஆஃப் என்னது? 3 and 4. 13 பார்க்கலாம். How do you check a given number is divisible by 13? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கேன். 351. 13ஆல் டிவைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். How do you check a divisible number by 13 செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். 7 மாதிரி இருக்காது. ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஆட் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இதை 4 டைம்ஸ் ஆக்குங்க. 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அங்க 7க்கு என்ன பண்ணோம்? டபுள் பண்ணோம். இங்க 4 டைம்ஸ் பண்ணோம். 4 டைம்ஸ் பண்ணா என்னது? 4. இதை இதோட ஆட் பண்ணுங்க. இங்க வந்து கழிக்கிறதுலாம் கிடையாது, ஆட் பண்ணா போதும். வாட் இஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? 39. இஸ் 39 divisible by 13? அது டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சரியா, 9 4 தடவை பெருக்கணும். 36. அங்க என்னதான் வரும்? 39 தான் வரும். அது லூப்பா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ வாய்ப்பாடு தெரியும். therefore this number is divisible by 13. 13க்கு ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்பரை 4 ஆக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் தேவைப்பட்டா என்ன பண்ணணும்? you can repeat. 14க்கு என்ன பண்ணலாம்? 14க்கு என்ன பண்ணலாம்? 2 and 7. 14க்கு 2 and 7. ஆல் காம்போசிட் நம்பர்ஸ்க்கு எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கோப்ரைம் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எடுத்துருங்க. ஆல் காம்போசிட் நம்பர்ஸ். 15க்கு 3 and 5. 16க்கு என்ன பண்ணலாம்? லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் 8 மாதிரி. 17க்கு 17க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் 442. லாஸ்ட் டிஜிட்ஸ் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. You always multiply the last digits by 5. So 2 na edo varum? 10. Then subtract. The difference must be a multiple of 17. இதெல்லாம் அதிக யூஸ் பண்ண தேவை இருக்காது. அட்லீஸ்ட் 20 வரைக்கும் பார்த்துக்கலாம். இந்த ஆபரேஷன் கேன் பி ரிப்பீட்டட். 18க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 and 9. 19 மட்டும் பார்த்துடலாம். 19க்கு இதே மாதிரி தான் கான்செப்ட். லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து மல்டிப்ளை பை 2. லாஸ்ட் டிஜிட்ஸ் மல்டிப்ளை பை 2. அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 95. If this is divisible by 19, then the number is divisible by 19. 95 divisible by 19. அப்படி இல்லைன்னா திரும்ப அதே ஸ்டெப் தான். 5 into 2 10. 10 plus 9 19. அப்படி பார்த்துக்கலாம். 20க்கு என்ன பண்ணுவீங்க? 4 into 5. அதை விட தேவையில்லை. 4 into 5 தேவைப்படுறது. லாஸ்ட் 2 digits must be divisible by 20. So either 0 0 0 or என்னவா இருக்கலாம்? ஒரு நம்பர் 20 ஆல டிவைட் பண்ணா லாஸ்ட் 2 digits எவ்வளவு இருக்கலாம்? 0 0 or 20 40 60 80. இதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் 20 ஆல டிவைட் ஆகும். இல்லனா 20 ஆல டிவைட் ஆகும். For what value of x this number is divisible by 11? This is a 4-digit number. This 4-digit number is for what value of x this 4-digit number is divisible by 11? சொல்லுங்க, யாராவது ஆன்சர்? What is answer? ஈஸியான ஆன்சர் தான். 0வா? For no value of x. அப்படி ஒரு xக்கு ஒரு வேல்யூவே இருக்க முடியாது. So this number never divisible by 11 whatever be the value of x. And what is 7 plus 5? Well, இது எவ்வளவு? x plus 2. இது ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ஒன்னு 0வும் ஆக முடியாது, 7வும் ஆக்க முடியாது. So therefore in the number of this format அங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். For no value of x or none இருக்கும். Answer is what? None is the answer. What is the smallest 4-digit number which is divisible by 12? What is the smallest 4-digit number which is divisible by 12? அப்படியே அந்த கான்செப்ட் சொல்லி போட்டீங்கன்னா, what is the smallest 4-digit number? 1000. இப்போ 1000 வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. எப்போ 12 ஆல டிவைட் ஆகும்? 12 ஆல டிவைட் ஆனா உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன்? 3 ஆல 4 ஆல. அப்போ 4 ஆல டிவைட் ஆகுனா 4 ஆல டிவைட் ஆகுனா இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 4. இது 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த நம்பர் இருக்கணும். அடுத்த நம்பர் என்ன? 8. இது 3 ஆல் டிவைட் ஆகுமா? 4 ஆல் டிவைட் ஆகுமா? Therefore this is divisible by what? What is smallest 4-digit number divisible by 15? 1005 வந்துரும்ல. 1005 வந்துரும். 1000 வராது. 5 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகாது. அப்ப 5 வரணும். 1005 ஆட் பண்ணா என்ன வரும்? 6. 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 3. So therefore this is divisible by 3 as well as 5. Therefore 15. This is 4 as well as
3, therefore divisible by 12. நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு தான் அது செல்லுபடி. இது பார்த்தது டைப். இந்த ரிமைண்டர் ஒன்று சொல்றேன். When 10 power 100 is divisible by 9, what is the remainder? உடனே சொல்லணும், நீ உடனே பார்த்தோன்னே சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். 10 power 9, what is the remainder? ரொம்ப யோசிக்க கூடாதுலாம். ரிமைண்டர் அடிக்கடி கேட்பாங்க. ரிமைண்டர் நிறைய பார்த்துருக்கோம் கிளாஸஸ்ல, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்லிருக்கேன், 10 power 100னா 10 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? 10 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? 1. அப்போ 10 power 100ன்னு அர்த்தம் 10 into 10 into 100. அப்போ 1 into 1 into 1 into 100 டைம்ஸ் பண்ணான்னு அர்த்தம் 1 தானே வரும். So therefore answer is 1. புரியுதா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இதே உடனே சொல்லணும். 8 power 101 divided by 9, what's the remainder? 8 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? 8. அதை வேற எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். 8 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து என்னன்னு 8லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ் ரிமைண்டர் பார்த்துருக்கோம்ல, -1 தானே. -1 வச்சுட்டா தான் நல்லது. 8ன்னு வச்சுக்கிட்டா 8 power 101க்கு எங்க போறீங்க? ஸோ ஆக்சுவலா இது எப்படி இருக்கு தெரியுங்களா? 8 power 101 என்ன அர்த்தம்? 8 into 8 into 8, how many times? 101 times. இதை தான் டிவைட் பண்றேன். 8 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் -1. இந்த 8 9ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? -1. எத்தனை -1 இருக்கு? -1 to the power 102, which is equal to -1. ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா எதோட ஆட் பண்ணணும்? டிவைசர் ஆட் பண்ணணும். ஸோ +9. அப்போ +9 என்னது? 8 is நெக்ஸ்ட். இந்த டைப் வந்து அடிக்கடி கேட்பாங்க யூபிஎஸ்சில. இந்த நம்பர் ஆப்ஷன் சொல்லிடுறேன். A, B, C, D. 9 only, 11 only, both 9 and 11, none or neither ன்றதா முக்கியம். நன்னை விட neither. So n is equal to 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1. So this is a question. If n is divisible by 11 வராதா? ஏன்பா 11 வராது? எல்லாமே சிமெட்ரி தானே. இங்க 1 3 5 7 9 7 5 3 1 டோட்டல் ஆட் பண்ணா என்ன வருது? 41. டோட்டல் all the digits. What is 1 to 9? 1 to 9 digits 9 into 10 by 2. 9 into 10 by 2 னா எவ்வளவு? 45. அப்புறம் அந்த பக்கம் 45 பிளஸ் என்னது? 36. கண்டிப்பா டிவிசிபிள் பை என்னது? 9. இப்போ 11 செக் பண்ணோம். What is 1 plus 3 plus 5 plus 7 plus 9? நமக்கு தெரியும். Sum of 5 odd number is what? 5 square. 5 square என்னது? 25. Sum of 4 odd number is 4 square. 4 square என்ன வருது? 16. அப்ப இதை ஆட் பண்ண என்ன வருது? 41. ரிமைனிங் நம்பர் என்ன வரும்? கண்டிப்பா மொத்தம் 81, 40. So divisible by 11 or not? Not divisible by. So only divisible by 9 only. Okay. Next are the application of the sum of n natural numbers ஓட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் அடிக்கடி கேட்பாங்க. வெறும் ஃபார்முலா கிடையாது. What is sum of n natural numbers? ஃபார்முலா. அதோட அப்ளிகேஷன் எங்க அப்ளை பண்ணுவோம் அது கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ரீசனிங் கொஸ்டின்ஸ், அப்பவுமே ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு இதான் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவேன். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுட்டா மற்ற எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடலாம். ரீசனிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பட் again I am going to use the formula of basic numeracy formula யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னதுன்னா
n into n plus 1 by 2 ஃபர்ஸ்ட் பண்ணா அந்த கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் த கொஸ்டின். இது 2 தடவை கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை a ab abc ab cd இப்படியே போயிட்டு இருக்கு. What is the 100th letter? இப்படியே எழுதுனா 100th பிளேஸ்ல ஒரு லெட்டர் வரும்ல, அது என்ன லெட்டர்? எழுதி கண்டுபிடிக்க முடியாது. இதுல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 26 into 27 by 2. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குமா? ஏன்னா ஏ எத்தனை எழுதியிருக்கோம்? ஏ ஃபர்ஸ்ட் ஒரு தான் எழுதுறோம், அப்புறம் 2 ஏபி, அப்புறம் ஏபிசி, அப்புறம் ஏபிசிடி அப்படின்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1. அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர்ஸ்? 2 லெட்டர்ஸ், அடுத்த லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ். இதே லாஸ்ட்ல எத்தனை எழுதியிருப்போம்? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா இதான் வேல்யூ n into n plus 1 by 2. இத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு. இதுல 100th பிளேஸ்ல என்ன வரும்? இதான் கொஸ்டின். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவே இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா இட் டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு தடவை நம்ம இங்கே கத்துக்கிட்டோம்னா அங்க ஈஸியா எப்படி இதை மாத்தி கேட்க போறேன், அப்போ நீங்க ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. What is 1 plus 2 plus 3? 6. அப்படின்னா 6th பிளேஸ்ல 3rd ஆல்பபெட் இருக்கும். இது புரியுதா? இது புரியலனா திரும்ப சொல்லுங்க. இதான் 1 plus 2 plus 3னா 6th பிளேஸ். 6th பிளேஸ் என்ன அர்த்தம்? இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கும். What is 1 plus 2 plus 3? 6. அப்போ 6th பிளேஸ்ல எந்த ஆல்பபெட் இருக்கும்? 3rd ஆல்பபெட் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து சொல்லுங்க. 1 plus 2 plus 3 plus 4 plus 5. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 15th பிளேஸ்ல எந்த ஆல்பபெட் இருக்கும் சொல்லுங்க? எந்த ஆல்பபெட் இருக்கும்? அதான் என்ன ஆல்பபெட்? என்னது அது? 16th பிளேஸ்ல என்ன இருக்கும்? ஏ. அதான் சொல்லணும். திரும்ப ஏல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து எப்ப போயிடக்கூடாது. இத புரிஞ்சுக்கங்க. இந்த கான்செப்ட் இந்த மாதிரிதான் இந்த திஸ் இஸ் ரிட்டன். 15th பிளேஸ்ல 5th ஆல்பபெட் இருக்கு. ஆனா 16th பிளேஸ்ல திரும்ப எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஏல இருந்து ஆரம்பிக்க எத்தனை ஆல்பபெட் வரும்? வரிசையா 6 ஆல்பபெட்ஸ் வரைக்கும் போகும். எது வரைக்கும் போகும்? எஃப் வரைக்கும் போகும். எஃப்க்கு அடுத்து என்ன வரும்? இது ஓகேயா? சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப நான் எப்படி வரேன்? ஒரு 10 into 11 by 2 நமக்கு தெரியும். What is 10 into 11 by 2? 55. இந்த 55ங்கிற இடம் இருக்கு தெரியுங்களா? அந்த இடத்துல எந்தாவது ஆல்பபெட் இருக்கும். எந்ததுன்னு கேட்கல, எத்தனாவது ஆல்பபெட் இருக்குன்னு சொன்னா போதும். 10th ஆல்பபெட்டா? கரெக்டா? 10th ஆல்பபெட் இருக்குமா? அது புரியுதா? 56th பிளேஸ்ல ஏ இருக்கும். 54th பிளேஸ்ல 9th ஆல்பபெட் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இது புரிஞ்சதுன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆல்பபெட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஒரே ஒரு ஆல்பபெட் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஒரு ஆல்பபெட். அடுத்து என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் 3 ஆல்பபெட்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் 4 ஆல்பபெட்ஸ். இது லாஸ்ட்ல எதுல முடியும்? இது அப்படியே எழுதிட்டு போனா எதுல முடியும்? இசட்ல முடியும். இந்த லாஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா ஆல்பபெட்டும் எழுதிருப்பாங்க, வரிசையா எழுதிருப்பாங்க. லாஸ்ட் மட்டும். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ்ல 1 2 3 4 5 அப்படின்னு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ் எவ்வளவுனா 26 into 27 by 2. இப்போ இது பாருங்க, 1, இது 2, இது எவ்வளவு? 3, இது 4, இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இத 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 6. 6ங்கிறது இந்த பொசிஷன். அப்ப 6th என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறதுனால 3rd ஆல்பபெட் இருக்கும். இது 4 ஆட் பண்ணனா என்ன வரும்? 10. அப்ப 10ல என்ன இருக்கும்னா 4th இருக்கும். 11th பிளேஸ்ல என்ன இருக்கும்? இங்க திரும்ப இட் ஸ்டார்ட்ஸ் வித் என்னது? ABCD. அப்போ இட் ஃபாலோஸ் n plus 1 by 2 அந்த பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு.
நமக்கு 100 கேட்குறாங்க. 100 கேட்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n into n plus 1/2 less than 100 வர்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல what is the largest value of n satisfies this equation? அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணும். அது n into n plus 1/2 போட்டா 100க்குள்ள இருக்கும். அப்ப n into n plus 1/2 போட்டா 100க்குள்ள இருக்கிற மாதிரினா என்னக்கு என்ன வேல்யூ இருக்கலாம் அப்படிங்கறத என்ன சொல்லலாம். என்ன இத பண்ணலாம், n into n plus less than ஈக்குவாலிட்டி சைன் தான். இந்த பக்கம் போனா 200 ஆகும். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 200 கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும்னா இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். வாய்ப்பாடு தெரியணும். அப்ப அந்த ரெண்டு நம்பரை ரெண்டு நம்பரை பெருக்குனீங்கன்னா 200 கிட்ட வர மாதிரி இருக்கும். போட்டுப்பாங்களே இப்ப 10 போட்டு 10 into 11 வந்து இன்னும் போகலாம். அப்போ ஒரு எண்ணுக்கு ஒரு 15 into 16 200 அதிகமா கம்மியா 15 ஸ்கொயர்டு 225 வரும். அப்போ வராது. இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அல்லது 13 into 14 வருமா, ஏதாவது நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 13 into 14 13 into 14 வரும். 14 into 15 போட்டீங்கன்னா வருமா? 14 into 15 போட்டீங்கன்னா 7 வந்துடும். 15 7 105 மேலே ஓகே ரைட். அப்போ இப்போ வாங்க, அப்ப என்ன சொன்னேன், 13 into 14. ஓகே, அப்போ 13 into 14/2 எவ்வளவு? 91. நமக்கு 100th பிளேஸ்ல தான் என்னன்னு பிரச்சனை. அப்போ ஆன்சர் வந்து 9th ஆல்பபெட். கரெக்டா? 91 வரைக்கும் எல்லாமே ஆர்டர்ல இருக்கும். 92nd இருந்து என்ன லெட்டர் ஆரம்பிக்கும்? ஏல இருந்து ஆரம்பிக்கும். 92nd இருந்து ஏ ஆரம்பிக்கும். நமக்கு என்ன தேவை? 100. அப்போ 100ல எந்த ஆல்பபெட்ஸ் இருக்கும்? 9th ஆல்பபெட். கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறது நான் சொல்ல ஆரம்பத்திலே, சரிங்களா? கொஞ்சம் கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப சொன்ன 91st பிளேஸ்ல என்ன ஆல்பபெட் இருக்கும்? 13th 14th 13th ஆல்பபெட். 91ல இருந்து 92ல இருந்து ஒரு 14 ஆல்பபெட்ஸ் வரிசையா எழுதுவோம். நமக்கு அவ்வளவு தேவையில்லை. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? 100th பிளேஸ்ல கேட்கறாங்க. இப்ப 92nd ஆல்பபெட் என்னவா இருக்கும்? ஏல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு 100th ஆல்பபெட் கேட்கறதுனால 9th ஆல்பபெட் இங்கிலீஷ்ல என்னவோ அதுதான் ஆன்சர். What is the 9th alphabet? I. So answer is I for this question. I will explain இதே மாதிரி similar problem கொடுக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க. A ditto கிடையாது, similar. 77th place. Which alphabet in 77th place? அதை விட இது ஈஸி ரிலேட்டிவ்லி. என்ன ஆன்சர்? அது எது? சில ஆல்பபெட்ஸ்லாம் சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 13th எம், 13th எம். ஏன்னா சில சமயம் என்ன வேண்டி வரும். 13th மிடில் தெரிஞ்சு வச்சுங்க. 13th எம், 14 என்னது? என். ஸோ அதுல இருந்து சிலது தெரிஞ்சு. டீங்கிறது 20. இதெல்லாம் சில விஷயங்கள்னால கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். எஸ்பெஷலி பியூர் ரீசனிங்ல கேட்பாங்க. ஓகே, அதே கான்செப்ட் என்னது? n into n plus 1/2 less than 77 வர மாதிரி. என்ன 12. What is 12 into 13/2? 12 into 13/2 என்ன வரும்? 78 ஆயிடுது. அப்ப நமக்கு 12 கிடையாது, 11. What is 11 into 12/2? What is 11 in இது எவ்வளவு? 66. 66th பிளேஸ்ல என்ன ஆல்பபெட் இருக்கும்? 11th ஆல்பபெட். 67th பிளேஸ்ல என்ன ஆல்பபெட் இருக்கும்? 12th ஆல்பபெட். ஆன்சர் என்னது? 12th ஆல்பபெட்டா 11th ஆல்பபெட்டா? 11th 12th 12th ஆல்பபெட் தான் ஆன்சர். 12th ஆல்பபெட் இங்கிலீஷ்ல என்னோ அதான் ஆன்சர். 12th ஆல்பபெட் எத்தனை தடவை இருக்கும்? 12 டைம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஒரு தடவை இருக்கும், பிங்கிறது 2 தடவை இருக்கு, சிங்கிறது 3 தடவை இருக்கு, டிங்கிறது 4 தடவை இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா 66 வர்ற வரைக்கும் 11 ஆல்பபெட்ஸ் ஓவர். 67th பிளேஸ்ல இருந்து என்ன ஆல்பபெட் இருக்கும்? 12th ஆல்பபெட். எத்தனை தடவை இருக்கும் 12th ஆல்பபெட்? 12 டைம்ஸ் இருக்கும். அப்ப 77லயும் கண்டிப்பா அதே தான் இருக்கும். எது எந்த இருக்கும்? 12th ஆல்பபெட்டே இருக்கும். 12th ஆல்பபெட் ஆன்சர் என்ன? 13 வந்து எம். எம்முக்கு முன்னாடி என்னது? எம்முக்கு முன்னாடி எல் வந்து 12th இல்ல எல் தான் 12th? கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? எம்முக்கு முன்னாடி அது எம்ங்கிறது 13ன்றது நல்லா தெரியும் எனக்கு.
எம்முக்கு முன்னாடி என்னது எல். அப்போ ஆன்சர் வந்து எல். இதே 100th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா ஆன்சர் என்ன? போன ப்ராப்ளத்துக்கு வாங்க. 100th பிளேஸ். 100th பிளேஸ்க்கு போன தடவை என்ன போனோம்? 13 into 14/2. What is 13 into this one? 91. அப்போ 100th பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னா எந்த ஆல்பபெட் இருக்கும்? 14th ஆல்பபெட். 13 ஆல்பபெட் வந்து 91 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 14th ஆல்பபெட் இங்கிலீஷ்ல என்னவோ அது இருக்கும். 14th ஆல்பபெட் வந்து எம்ங்கிறத வந்து சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெமரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா வராது. ஒரு ஃபன்னியா, ஒரு டிஃபரெண்டா, ஒரு வித்தியாசமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன்ல ஏதாவது வச்சாதான் நிற்கும். நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தா நிற்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 13ன்றத எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் எம் அப்படின்னா, எம் வந்து 3 மாதிரி இருக்கா? எம் 3 தானே. எம் வந்து 3 மாதிரி 3 இன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்ப 3 அப்படிங்கும்போது எம்ங்கிறதுல எனக்கு 3ன்னு வரும். அப்ப 3ங்கும் போது இங்கிலீஷ்ல என்னது 13th ஆல்பபெட் அப்படின்னு வரும். மிடில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நிறைய இதுக்கு இதெல்லாம் இருக்குமே. ஒரு நிமோனிக்கா பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உங்களோட இன்சிடென்ட்ல இருக்கிற மாதிரி ஏதாவது சில மெமரி பேஸ்ல நீங்க வச்சுக்கலாம். சில அசோசியேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா பேசிக்கா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு முக்கியமான கமிட்டிஸ் இருக்கு தெரியுமா பஞ்சாயத்து ராஜுக்கு? அசோக் மேத்தா கமிட்டி அண்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசோக் மேத்தா எத்தனை பேரு? பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ அசோக் மேத்தா வந்து 3 பேர் இருக்கு. பல்வந்த் ராய் மேத்தா அது வந்து 3 டைம்ஸ். பிளாக் லெவல், வில்லேஜ் லெவல். தமிழ்ல சொல்றதுன்னா மாவட்டம், அப்புறம் என்னது ஒன்றியம்னு சொல்லுவாங்க. அது கீழே என்னது கிராமம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லெவல், கிராமம், மாவட்டம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லைன்னா அது திரும்ப அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவா அதுவா. இன்னும் சில சொல்றதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் எந்த இயர்? வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் இன் விச் இயர்? 1969ல அப்போலோ லேண்ட் ஆச்சு. நான் கேட்டது ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணது எது? ஸ்புட்னிக். 19 சரி தெரியல தெரிஞ்சுங்க. 1957 ஃபர்ஸ்ட் 57. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது என்னது? ஆரியபட்டா. அது என்னது? 1975. அப்படியே நம்பர் ரிவர்ஸ் பண்றேன். 13 2 டிஜிட் நம்பர் ரிவர்ஸ் பண்ணலாம். வேர்ல்டுக்கு என்னது? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ரெண்டும் தெரியலனா ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ எதாவது ரிவர்ஸ் பண்ணு. ஸோ வேர்ல்டுக்கு வந்து 57, இந்தியாவுக்கு எப்போ? 75. 57 இந்தியாவா 75 இந்தியாவாங்கிறது குழப்பம் வராது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்க மாட்டோம் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யுஎஸ்எஸ்ஆர் தான். அப்போ இருந்தது என்னது? யுஎஸ்எஸ்ஆர். அதுக்கப்புறம் அந்த அப்போ வந்து பெரிய அந்த யுஎஸ்எஸ்ஆர் அமெரிக்கா யுஎஸ்ஏ இருக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ்ல ரொம்ப வார்லாம் இருக்கும். அதை வச்சா ஸ்டார் வார் அது இதுன்னு படம் வந்தது. யாரா ஃபர்ஸ்ட் போனதுன்னு சொல்லி அமெரிக்காஸ் வந்து போனா இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. எங்க 3க்கு இன்ன வரைக்கும் ட்ரை பண்ண முடியல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இருந்த டெக்னாலஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிலோபைட்ஸ் வச்சுட்டு போயிட்டு வந்தாங்க, கேபி வச்சு போயிட்டு. இப்ப என்ன இருக்கு? பீட்டா பைட்டு, டெரா பைட்டு, சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கின்றாங்க. அதனாலதான் வந்து ஒரு லேடியை வந்து இதுக்கு அனுப்புறாங்க. பேர் என்ன, மார்ஸுக்கு வந்து ஒரு லேடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ப்ரோக்ராம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. மார்ஸுக்கு வந்து அது எப்படின்னா ஒன்வே ஜேர்னி தான். ஒன்வே ஜேர்னி என்னதுன்னா, இப்போ நம்ம ஊருக்கு போறோம்னா என்ன சொல்லுவோம்? போயிட்டு வரோம்னு சொல்லுவோம். அந்த அம்மா போயிட்டு வரோம்லாம் சொல்லாது, போறேன்னு சொல்லிட்டு தான் போகணும். போறேன்னு சொன்னா வீட்டுல திட்டுவாங்க. அந்த அம்மா போறேன்னு தான் சொல்லிட்டு போகும். ஏன்னா மார்ஸுக்கு போறது என்னதுன்னா ஒரே ஒரு லேடி மட்டும் தான் போறாங்க. அது ஒன்வே ஜேர்னி. அப்படின்னா அவங்க மார்ஸுக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான், திரும்ப வரமாட்டாங்க. அங்க போய் அவங்க காலனி பண்றதுக்குரிய வேலையை அக்ரிகல்ச்சர் எல்லாமே. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்பேஸ் அன்மேன்டு போகும். எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. வீட்டு போகணுமா வீட்டு போயிடும், சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே போயிட்டு அந்த மிஷன் இருக்கு. அதில் நிறைய பேர் செலக்ட் பண்ணி இப்போ கடைசியில் ஒரே ஒரு லேடியை மட்டும் ஃபயர்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க போய் இருந்து அதுக்கப்புறம் அது காலனி ஆன பின்னாடி அதுக்கப்புறம் ஸோ அது வந்து ஒன்வே ஜேர்னி டு மார்ஸ். அது இப்படி போஸ்ட் நாசா தான் பண்றாங்க. அது அவ்வளோதான், போயிட்டா ரிட்டர்ன் கிடையாது. அந்த லேண்ட் வந்து போயிட்டு தான் வரும். திரும்ப அந்த அளவுக்கு
ரீயூசபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கல. மார்ஸுக்கு போயிட்டு திரும்ப வர அளவுக்கு. 3க்கே நம்ம கஷ்டம். 3 வந்து கிட்டக்க இருக்குது. 3 வந்து ஜஸ்ட் 384 கிலோமீட்டர்ஸ் தான். மார்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால திரும்ப அதுல இருந்து எடுக்கிறதுக்கு, ஏன்னா இங்க இருந்து நம்மளால போக முடியல. வந்து மார்ஸ் வந்து 3 வந்து 384 கிலோமீட்டர். இங்க ஐஎஸ்எஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 400 கிலோமீட்டர்ஸ். அதுல இருந்தே நம்ம கூட்டு வரதுலே பிரச்சனை வந்துச்சு. கல்பனா சாவ்லா வி லாஸ்ட். இப்போ கல்பனா சாவ்லான்னு சொன்னா அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. கல்பனா சாவ்லா அந்த லாஸ்ட் எல்லாம் சில சமயம் இந்த டிஎன்பிசியில் ஃபேக்டா கேட்பாங்க. கல்பனா சாவ்லானா 1 2 3 ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 என்னதுன்னா 1ஆம் தேதி 2வது மாசம் 2003 அந்த சம்பவம் நடந்தது. ஓகே, இப்போ கல்பனா சாவ்லா திரும்ப இப்போ இவங்க போனாங்கல்ல, சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல. எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்பலாம் கிடையாது. திரும்ப சொல்றேன், ஜஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அதுலயே நம்மளால அவங்களை எடுத்துட்டு வரதுலேயே பிரச்சனை ஆச்சு. நிறைய பிரச்சனைகள் வரும். எஸ்பெஷலி இந்த மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? மெயின் பிரச்சனை என்னது? ஃப்ரிக்ஷன் தான். எல்லாமே நடக்குது, எல்லா விதமான ஃப்ரிக்ஷன் தான். எரியதுக்கு என்ன காரணம்? ஃப்ரிக்ஷன் தான். இவங்க எரிஞ்சது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இடையில கேப் வந்துடுச்சு. அந்த கேப்குள்ள என்ன போயிடும்? ஏர் போயிடும். கேப்குள்ள ஏர் போச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஆகும். அதனாலதான் நீங்க அந்த ஃபிளைட்லாம் நீங்க இதெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா மேல நிறைய லேயர்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப என்னது, அதோட டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப அதிகமாக வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த லேயர்ஸ் எல்லாம். அந்த லேயர்ஸ் எப்படி இருக்குன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும். ஒரு லேயர் அழிஞ்சிரும், அடுத்த ஒரு லேயர் அழிஞ்சிரும். போறதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் தாக்கும். அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது லேயர் இல்லைன்னா உள்ள போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பைரெக்ஸ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அலாய்ஸ் இருக்குல்ல, அதான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நிறைய பிரச்சனை ஆகும். வெயிட்டும் இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். நீங்க பாருங்க. ஸோ அதனாலதான் கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, வெயிட்டும் கம்மியா இருக்கணும், பேலோட வந்து கம்மி பண்ணணும், ஃபியூவலும் அதிகமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால தான் நிறைய நம்ம 2 விதமான ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். பிஎஸ்எல்வி, இன்னொன்று என்னது ஜிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்வி தான் லாங் இருக்கலாம், ஜியோ ஸ்டேஷனரி. 36,000 கிலோமீட்டர்ஸ்லாம் போகணும். நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட், இன்சாட் சேட்டலைட்னா 36,000. ரிமோட் சென்சிங் இருக்கும். ரிமோட் சென்சிங் நம்ம இது மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் தான் பூமியை சுத்திக்கிட்டு இருக்கும். இதோட அடுத்த அப்ளிகேஷன் இதே NN10+1/2 அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். இது கொஞ்சம் இதே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ். எழுதிக்கங்க. டேக் எ ப்ராப்ளம். ஏ பாய், கொஸ்டின் இதாங்க. ஒரு புக் இருக்கு. ஒரு புக்ல பேஜஸா இருக்கும். பேஜ்னா ஒரு 40 பக்கம். எவ்வளவு பேஜ் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும், அது தெரியாது. ஒரு 40 பேஜஸ் இருக்குன்னா ஒரு பையன் என்ன பண்றான்னா விளையாட்டா கால்குலேட்டர் வச்சு ஆட் பண்றான். ஃபர்ஸ்ட் பேஜ் என்னது 1, 2வது பேஜ் என்னது 2, 3வது பேஜ் என்னது 3, இப்படியே ஆட் பண்றாங்க. புக்ல டோட்டல் பேஜ் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி அதோட வேல்யூ எழுதுறான். இதுதான் கொஸ்டின். அப்படி எழுதும் போது ஒரு பேஜ் என்ன பண்ணிடுறான், மிஸ் பண்ணிடுறான் ஆட் பண்றதுக்கு. அது என்னது கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல, அந்த ஆன்சர் அவன் சொல்றான். ஆனா ஒரு பேஜ் என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். அப்ப அந்த ஆன்சர் வந்து தப்பான ஆன்சர் தானே. கூட வரணுமா கம்மி வரணுமா? கூட வரணும். இது ஒரு பேர். இன்னொரு டைப்ல என்ன பண்ணா, ஒரே பேஜை 2 தடவை என்ன பண்ணிருப்பான், பிரஸ் பண்ணிடுவான். அப்போ ஒரு ஆன்சர் வரும். அது மாதிரி 2 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகே, எழுதிங்க. A boy pages of a book starting from first page. So in the process he missed to add a particular page. He missed to add a particular page. Finally he got the answer as 113. Finally he got the answer 113. Which page has been missed? போட்டோம்ல அதே மாதிரி தான். n into n+1/2. இது பெருசா 113 பெருசா? என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் தி புக். இது பெருசா 113 பெருசா? இது கம்மி தானே. 1 மிஸ் பண்ணதுனால தான் 113 வருது. ஆக்சுவலா ஆன்சர் எதை விட 113 விட அதிகமா வரணுமா கம்மியா வரணுமா? அதிகமா வரணும். அவ்வளவுதான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். யூ கேன் ஃபைண்ட் த பேஜஸ் ஆல்சோ. பேஜும் கண்டுபிடிச்சிடலாம், இது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதை கண்டுபிடிங்க.
What is the value of n which satisfies this equation, this in equation? N எவ்வளோ 17 17 எங்கேயே போகுது 105. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் you are supposed to find the minimum value of n satisfy this equation. So therefore n is equal to 15. So 15 into 16 by 2. What is 15 into 8? 120 the answer. அப்போ which page has been missed? எந்த பேஜை மிஸ் பண்ணிட்டான்? 7th பேஜ் ஆன்சர் ஆட் பண்ணு. 7th பேஜ் ஆட் பண்ணியிருந்தா 120 வந்திருக்கும். அப்போ இதை வச்சு you can find even the number of pages in the book also found. Number of pages in the book வந்து 15. எப்படி? ஓகே, இதோட பாருங்க n எப்படி இந்த இன்இக்வாலிட்டி என்ன தெரியுமா சொல்லுது? n into n plus 1 by 2 is greater than 113. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கரெக்டா ஆட் பண்ணீங்கன்னா எதோட அதிகமா இருக்கும்? 113 ஓட அதிகமாயிரும். அப்போ I have to find the minimum value of n or maximum value of n. The least value of n satisfies this inequalities. அப்போ 113 விட அதிகமா வர்ற மாதிரி n into n plus 1 by 2 வேல்யூ நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 15 வரும். 15 into 16 by 2 அடிச்சீங்கன்னா 15 into 8 வந்து 120. இதுக்கு 14 போட்டீங்கன்னா கம்மியாயிடும், 113 ஓட அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ 15 என்ன அர்த்தம்? இந்த 15 என்ன சொல்லுது? இந்த எண்ணுங்கிறது என்ன சொல்லுதுங்கிறது? எண்ணுங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் த புக். அந்த புக்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் என். அப்போ ஆக்சுவலா என்ன ஆன்சர் வந்திருக்கணும் அப்படின்னா 50 எல்லா 1ல இருந்து 15 வரைக்கும் கூட்டினா என்ன ஆன்சர் வரணும்? 120 வந்திருக்கணும். அவனுக்கு என்ன வந்தது? 113. அப்ப எதை மிஸ் பண்ணிட்டான் ஆட் பண்ணாம? 7th page. So the answer is 7th page. Okay, now we continue பண்ணலாம் இதை.